ஏய் வேணாடி, ரொம்ப பயமா இருக்கு. நீ சும்மா இருடி. அந்த சக்தி என்ன எப்படியெல்லாம் கலட்டா பண்ணா, பதிலுக்கு நான் ஏதாவது பண்ண வேணாம். இப்ப நான் பாம்பு பாம்புன்னு கத்த போறேன். என் மேல இருக்க லவ்ல ஐயா தலைதறிக்க ஓடி வருவாரு, இது மேல காலை வைப்பாரு, வழுக்கி விழுவாரு. அப்புறம் என்ன ஆகும்? கையோ காலோ உடையும். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சு பாரு அவரு. ஐயோ, இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரலப்பா. பொடி பயந்தாங்கோலி. ஹேய் தீபா, பால் பால் போடு. பாம்பு பாம்பு, ஐயோ பாம்பு, யாராவது வாங்க. பாம்பு. வந்துட்டேன். ஏய் யார் யாவல பாம்பா? யாரும் விழுந்தாங்களா ஐயா? என்னாச்சு? ஒடிய ஒடிய வாங்க. ஐயோ என்னாச்சு? போய் டாக்டர் கூப்பிடுங்க. இந்த குழந்தையோட தொலை ஜாஸ்தியா போச்சு. தரையில கோழி குண்டை உருட்டி விட்டுருக்காங்க. பட்டுக்கு அடி பார்த்தா ஆள் பிழைக்க விடாம இருக்கா? ஆமா ஐயா, காலோட கழுத்து வந்துருச்சு, கையோட போயிடுச்சு, தலையில திரும்பி போச்சு. இருக்கிறது பார்த்தா ஆமா, அடிபட்டுச்சே. இப்ப அவனுக்கு எப்படி இருக்கான்? உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல, உள்காயம் தான் பயங்கரமா. பாவண்டி லொடலொடன் பேசினாலும் ரொம்ப நல்லவன். அவன் கிட்ட போய் இப்படி விளையாடுறதுக்கு யாருக்குதான் மனசு வந்ததோ? நீ போய் பாத்தியாடி? இல்ல, கேள்விப்பட்டேன். அடிபட்ட காரியம் எப்ப வருமா? அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. பேசுவாங்க செய்வாங்க. ஐயா 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 ஐயா, உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடலாம். அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? விடுங்கண்ணே, காதல் இதெல்லாம் சகஜம் தானே. உங்க காதலுக்கு நீங்க அடி வாங்க, நான் ஏன் வாங்கினேன்? தம்பி போ. நான் சவால் விட்டது போது, நான் சங்கட்ட போடுறது போது, அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க தம்பின்னு என் வாயால சொன்ன பாத்தீங்களா? அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அரட்டுறீங்களே. நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லையா அப்படின்னா நீங்க சரியான லூஸ் என்ன? அம்மா, அந்த பொண்ணை நான் எப்போ என் மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த காதலை நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பர்மிஷன் வேணும் கேட்டேன். என்ன மீறி போனேன், அந்த காதலை கண்ணா பண்ணான்னு சிதைச்சிருவேன். உன்னை பத்தி அந்த பொண்ணுகிட்ட இல்லாம போலாம் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உன்னை கொல்லுவேன். அப்படின்ட்டாயா? எனக்கு பயமா இருக்குடி. ஏய், ஒண்ணும் ஆகாது போடி. சொன்னா கேளு. இவ்வளவு தூரம் வந்துட்டு பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போ, போய் பேசு. ஏய், கூட வா. தப்பு செஞ்சது நீ தானே, நீயே போய் சாரி கேளு. சாரிண்ணே. ஐயா கைக்குள்ள விழுந்துட்டா விழுந்துட்டா. என்ன? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். இப்படி அடிபடும் தெரியாம நான் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுன்னு கேட்க தானே வந்த? ஆமா. யார் கோலி குண்டு கீழே கொட்டினது கேட்டப்போ எங்க என்ன காட்டி கொடுத்துருன்னு பயமா இருந்துச்சு. ஆனா அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ். அதானே? ஆமா. அப்புறம் இத்தனை நாளா உங்க மனசை புரிஞ்சுக்காம ரொம்ப அலட்சியமா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இத சொல்ல தானே வந்த? ஆமா. ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் நாம ஏன் லவ் பண்ண கூடாது? என்ன கை விட்டுறாதீங்க ப்ளீஸ். சொல்ல தானே வந்த? நோ நோ நோ, நான் அத சொல்ல வரல. சரி வந்துட்டல்ல, சொல்லு. என்ன? ஐ லவ் யூ தான். ஏய், நீ தெரிந்தவே மாட்ட. எக்கட கொட்டு போ. ஏ நீலவேணி, ஆ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. எதுவா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்லு, எனக்கு காது கேக்குது. அட, ஊருக்கே கேக்குற மாதிரி சொல்ல முடியாது. கொஞ்சம் கிட்ட வா. உன்னோட சொல்லு. இதான் கிட்டயா? இன்னும் வா. சொல்லு. இன்னும் வா. இதுக்கு மேல வர முடியாது. சொல்லு. நீ வரல, நான் வரேன். என்ன? சக்தி, வந்துட்ட பாட்டி. என்னென்னமோ பண்றான் ஐயா. ஏய், நீ இந்த ஊரா? ஆமா, என்ன விஷயம்?
உன் ஊர்ல பாத்திருக்கேன் அந்த பொண்ணை? பார்த்திருக்கேன், பெரிய வீட்டுல இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? அத பத்தி உனக்கு என்னடா? டேய், வெளியூரு, வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். வண்டி எடு. உன் கையை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வச்சிருக்கே குத்தலு. அப்ப மன்னிப்பு கேட்டு உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே? உழைச்சா அதுக்கு பேசாம இந்த கருமத்தை செஞ்சிடலாம். அப்ப தேங்க. என்ன நீ ஆள் வருதா? அது எப்படிப்பா பழக்காம சொல்ற? கரண்ட் என்ன கரண்ட்? சுவிட்ச் அங்க போட்டா லைட் இங்க எரியும்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இந்த பன்னாடைகளை மனுஷன் மதிச்சுக்காத. சொல்லு. சக்தி ப்ளீஸ், முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. தம்பி, இது லவ் லெட்டர் தானே? நீங்க ஒரு மாசத்துல முடிக்க சொன்ன மேட்டரை நான் ஒரு வாரத்துல அசத்தி காமிச்சிட்டேன்ல. அதான் தம்பி. டேய், இத பண்றா. ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களா? படிக்க தெரிஞ்சா நான் எச்சி பாத்திரம் வளர்க்கறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? அவன் படிக்கிறது கேட்டு நீங்க ஓத்து வச்சல் படக்கூடாது. சபாஷ். பண்றா, பாத்துக்கிட்டு இருக்க. அன்புள்ள 5 கிலோ பச்சரிசி, 5 கிலோ பச்சரிசியா? துவரம்பருப்பு 20 கிலோ, புளி 10 கிலோ. இரு இரு இரு. எப்பா, உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லிருக்க அப்பா. ஐயா, என்னடா சிரிப்பு? என்ன சிரிப்பு? ஓய், டேய், அவ முடியாதுன்னு சொல்லிடாதீன்னு சொல்லிட்டு போறா பாத்தியா? அது என்ன தெரியுமா? மளிகை ஜாமான் வாங்க முடியாதுன்னு சொல்லிடாதீன்னு போறாடா. ஐயோ ஐயா. இந்நேரம் இந்த லெட்டரை படிச்சுட்டு அவன் மூஞ்சே மாறி போயிருக்கும். என்ன எழுதியிருக்க? சஸ்பென்ஸ். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்படி என்னதான் எழுதுறேன்னு சொல்ல. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ஓய். இந்த லெட்டர் யார் எழுதுனது? கேக்குறல? நான் தான். கன்ஃபார்மா? நான் தான் எழுதினேன். மேட்டரை சொல்லு. தபார், நீ நினைக்கிற மாதிரி ஆளா நான் கிடையாது. என்கிட்ட விளையாட்டுல வச்சுக்காத. பாரத பண்பாட்டை மெயின்டைன் பண்ணு. ஏய், ஒரு நிமிஷம். என்ன எழுதிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல? இத படி. அன்புள்ள சக்திக்கு நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நீ சொல்ற வார்த்தையில தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. பயங்கரமான ஆல்ரெடி நீ. சக்தி, ராத்திரி எல்லாம் உன்னையே நினைச்சு. ஏய், நில்லு. ஏய், நில்லு. இந்த லெட்டரை நான் எழுதல. யார் எழுதுனாங்கன்னு சொல்லு. Tell me. எதுக்கு கத்துற? நான் தான் எழுதுனேன். ஏன் எழுதுன? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். நான் லவ் பண்ணல. எப்போங்க நீ எனக்கு ரூட் விடலன்னா அன்னைக்கு நீ என்ன பாத்ரூம்ல பார்த்த விஷயத்தையோ இல்ல உன் பாட்டி சரி நான் கட்டினப்போ நீ எனக்கு முத்தம் கொடுத்த விஷயத்தையோ யார்கிட்டயா சொன்னியா? சொல்லல. அவ்வளோ ஏன் இந்த லெட்டர் நான் தான் எழுதுனேன்னு இங்க வந்து சொல்றல? ஏன் இது அங்கேயே சொல்லி இருந்திருக்கலாம்ல? சொல்லல. இதுல இருந்து தெரியல யூ லவ் மீ. என்ன மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு ஐடியா கொடுத்தோம். நீ திரு முடிச்சிட்டு இருக்கிய. ஒத்துக்க வேண்டி நோ. அடம் பிடிக்கிறாள. ஏண்டி நோ? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏய், சொல்ல முடியாதா? என்கிட்ட தாண்டி சொல்லணும். ஓகே, சொல்றேன். இந்த மேரேஜ் யாருக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி? நமக்குதான். நமக்கு இல்ல, எனக்கு. நான் தான் கல்யாண பொண்ணு. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும். வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே, போய் வேலையை பாரு. ஐயா
ஒடியா